ஹே காய்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி 100 டேஸ் சேலஞ்சோட டே 4 இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் டைம் வந்து என்ன ஆகுதுன்னா 7:37 ஆகுது. நான் இப்போ வேக்கப் ஆகிட்டு ப்ரெஷ்லாம் பண்ணிட்டேன். ஸோ சரி, ஓகே, இவன் வந்து ரொம்ப கத்திகிட்டே இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கிங்லாம் கூட்டிகிட்டு வந்தேன். இப்போது வந்து என்ன சார், என்னங்க சார் பண்ணுறீங்க? சார் நீங்கள் பாருங்கள் சார். சார் சார் பார்த்தீங்கன்னா இப்போது ரொம்ப பிஸியாக விளாண்டுட்டுருக்காரு. இதுக்கப்புறம் நம்ம ஆக்சுவலி பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம ஒன்றுமே செய்யலை. ஏன்னா நம்ம வந்து எனக்கு சப்பாத்தி குருமா பண்ணதில் பார்த்திங்கன்னா 4 சப்பாத்தி கிட்டே பேலன்ஸ் வந்துருச்சு. ஸோ அதை தான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட போகிறோம். ஏன்னா யூஸ் பண்ண முடியாது இல்லையா, அதனால் ஏண்டா அப்படி ஓடி வராங்க. அதனால் இன்றைக்கி எதாவது சாப்பிட போகிறோம். ஸோ வாங்க நம்ம இந்த ஒரு சேலஞ்சில் போகலாம். அண்ட் நம்ம நேற்று நைட்டு போட்டோம்ல, அந்த இது நல்லாவே வந்துருச்சு. கொஞ்சம் அங்கங்கே ஒரு சொதப்பல் மூமெண்ட்டாகவே இருக்குது. பட் இருந்தாலும் எனக்கு ஓகே தான். காலையில் இருந்துச்சு, டச் பண்ணி பார்த்தா நல்லாவே காமிஞ்சிருச்சு. அண்ட் காலையில் இருந்துச்சு, கோலம்லாம் போட்டாச்சு. எப்படி இந்த கோலம் எப்படி இருக்குன்றது சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக காஃபி போட்டாச்சு. ஆக்சுவலி இது வந்து காஃபி கிடையாது, இது வந்து போர்வீட்டா. ஸோ நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை நிறைய பேர் எல்லாருமே சாப்பிட்ருப்போம் போர்வீட்டா. எத்தனை பேருக்கு வந்து போர்வீட்டா பிடிக்குன்ற சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எத்தனை பேர் நீங்கள் வந்து என்ன ட்ரிங்க்ஸ் எடுத்துப்பீங்கன்னு சொல்லுங்கள். லைக் நான் எப்படி கேட்குறேன்னா, மில்கா, காஃபியா, போர்வீட்டாவா, பூஸ்ட், ஹார்லிக்ஸ், இதில் நீங்கள் எது வந்து உங்களுக்கு பிடிக்கும்ன்றது கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எத்தனை பேருக்கு என்ன பிடிச்சிருக்குன்றது நான் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு வந்து எல்லாமே பிடிக்கும். பட் இப்போது ரொம்ப வருஷம் கழிச்சு போர்வீட்டா ட்ரை பண்ணுறேன். நல்லா இருக்குது. ஒரு 2 டேஸாகவே நான் போர்வீட்டா தான் முடிச்சுட்ருக்கேன். நல்லாயிருக்கு. ஆக்சுவலி நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து ரசம் செய்கிறோம். மிளகு, சீரகம் தட்டி போட்டு ரசம் செய்கிறோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 2-3 டேஸாகவே ரொம்ப கோல்டில் வந்து ரொம்ப சிக்கி சதறிட்டுருக்கேன். அதனால் இப்போ வந்து ரசம் செஞ்சுட்ருக்கோம். இது வந்து குருமாவாக நம்மளுக்கு வந்து மேலே வீட்டு அங்கே வந்து கொடுத்தாங்க. ஸோ டேஸ்ட் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு, ஸோ இதையும் நம்ம எடுத்துக்க வேண்டியதான். அண்ட் இப்போது தான் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ரசம், திஸ் குருமா, இதுதான் எனக்கு நம்ம லஞ்ச் சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட வேண்டியதான். ஏன்னா டேப்லெட் போட்டு தூங்கணும். ஏன்னா நான் சீரியஸாக முடியவே இல்லை, நான் பேசப்பட முடியல. அந்த மாதிரி இந்த சைடெல்லாம் ரொம்ப வலிக்குது. ப்ளஸ் எனக்கு சைனஸ் வேறு இருக்கா, அதனால் என்னால் எதுவும் கண்ட்ரோல் பண்ண முடியல. ரசம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக ரைஸ் பார்த்தீங்கன்னா வச்சுட்டு எப்படி தரேன்னா ரசம்